கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 8 ஏப்ரல் 1829 பென்சில்வேனியாவில் ஹர்மேனியாவில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக ஆலிவர் கோல்டெரிக் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்துதல் மார்மன் புஸ்தகம் மொழிபெயர்க்கும் போது தீர்க்கதரிசி சொல்லை கேட்டு எழுதியை கொண்ட தொடர்ந்து எழுத்தாளராக பணியாற்றிய ஆலிவர் மொழிபெயர்ப்பாளருக்கு வரம் தரிப்பிக்கப்பட்ட வஞ்சித்தார். இந்த வெளிப்படுத்தலை கொடுத்த கர்த்தர் அவரது வேண்டுகோளுக்கு பதில் அளித்தார். 1 முதல் 5 பரிசுத்த ஆவி வல்லமையினாலே வெளிப்படுத்துதல் வருகிறது. 6 முதல் 12 தேவ இரகசியங்களை பற்றிய அறிவு, பூர்வ காலத்து பதிவேடுகளை மொழிபெயர்க்கும் வல்லமை, விசுவாசித்தல் வருகிறது. 1. ஆலிவர் கோல்டெரி மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நிச்சயமாகவே உனது தேவனும் மீட்பருமாகிய கர்த்தர் ஜீவிக்கிறபடினால் பூர்வமானதும் தனது ஆவியின் வெளிப்படுத்தல் பேசப்பட்டதுமான எனது வேதத்தின் அந்த பகுதிகள் அடங்கியதுமான பூர்வ காலத்து பழைய குறிப்புகளில் பதிக்கப்பட்டவைகளை பற்றிய அறிவை நீ பெறுவாய் என்று நம்பிக்கையில் விசுவாசத்திலும் உண்மையிலும் உள்ள இருதயத்தோடு இந்த காரியங்களை குறித்து நீ கேட்டாலும் நிச்சயமாகவே நீ அந்த அறிவை பெறுவாய். 2. ஆம், இதோ உன்மேல் வரப்போகிற உன் இருதயத்தில் தங்கி இருக்கிறதுமான பரிசுத்த ஆவியிலே உன் மனதிலும் உன் இருதயத்திலும் நான் உனக்கு கூறுவேன். 3. இப்பொழுது இதோ அது ஆவியின் வெளிப்படுத்தல். இஸ்ரவேலின் ஜனங்களே, சிவந்த சமுத்திரத்தின் அண்டையாக உலர்ந்த தரையில் மேலும் மோசே கடக்க வைத்த ஆவி இதுவே. 4. ஆகவே இது உன் வாரம், இது பிரயோகப்படுத்து, நீ பாக்கியவானாய் இருப்பாய், ஏனெனில் இது எதிரிகளின் கைக்கு உன்னை தப்புவிக்கும், இல்லையெனில் அவர்கள் உன்னை கொன்று போட்டு உனது உயிரை அழிவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். 5. இந்த வார்த்தைகளை நினைவு கூறு, எனது கட்டளைகளை கைக்கொள், இது உனது வரம் என்பதை நினைவு கூறு. 6. இப்பொழுது இதுவே உனது அனைத்து வரமும் அல்ல, ஏனெனில் ஆரோனின் வரமான மற்றொரு வரமும் உனக்கு இருக்கிறது. இதோ அது உனக்கு அநேக காரியங்களை குறிக்கிறது. 7. இதோ ஆரோனின் வரம் உன்னோடு இருக்க காரணமாயிருக்கிற தேவனுடைய வல்லமையே அல்லவே, வேறு எந்த வல்லமையும் இல்லை. 8. ஆகவே சந்தேகப்படாதே, ஏனெனில் இது தேவனின் வரம், அதை உனது கரங்களில் வைத்திருந்து அதிசயமான காரியங்களை செய்வாய். இதுவே தேவனின் காரியங்களாய் இருப்பதால் இந்த வல்லமையினாலும் அதை உன் கரங்களிலிருந்து எடுக்க முடியாது. 9. ஆகவே அதன் மூலமாய் உனக்கு கூற நீ அதை கேட்டாலும் நான் உனக்கு அருளுவேன், அதை பற்றி அறிவை நீ பெறுவாய். 10. விசுவாசம் இல்லாமல் உன்னாலே எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவு கூறு. ஆகவே விசுவாசத்தோடே கேள், அந்த காரியங்கள் அற்பமாய் எண்ணாதே, நீ கேட்கக்கூடாத காரியங்களை குறித்து கேட்காதே. 11. மறைத்து வைக்கப்பட்டிருந்த பரிசுத்த இந்த பூர்வ காலத்து அனைத்து பதிவேடுகளிலிருந்து மொழிபெயர்க்கவும் அறிவை பெறவும் இதோ இரகசியங்களை அறிந்து கொள்ள நீ கேட்கலாம். உன்னுடைய விசுவாசத்தின்படி அது உனக்கு கொடுக்கப்படும். 12. இதோ இதை நானே பேசினேன், நானே ஆரம்பித்திருந்தேன், இதை உன்னிடம் பேசினேன். ஆமேன்.